கர்த்தர்க்கே மகிமை. ஆமேன். தேவ பிள்ளைகளே, இது ஒரு புதிய நிகழ்ச்சி. இது பேரு பாடல் தியானம். அதனால ஒரு பாடல்ல இருக்கிற ஒரு வரியை எடுத்து அதனுடைய பின்னணியில இருக்க அர்த்தங்களை நம்ம தியானிக்கிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சி. பொதுவா கர்த்தருடைய வசனத்தை பேசிக்கா வச்சுதான் கிறிஸ்தவ பாடல்கள் எல்லாமே எழுதப்படுது. சரி, இந்த எபிசோடோடைய பாடலை கேட்கலாம். அதாவது அவங்க என்ன பாடுறாங்க அப்படின்னா, அடியாத்தி கண்ண மூடி வாத்தீருட்ட புடி கொட்டும் சந்தோஷம். இந்த பாடல் வரிகளில் கண்ணை மூடி அந்த வார்த்தைக்கு தான் நம்ம அர்த்தத்தை பார்க்க போகிறோம். அதாவது அந்த பாடல் வரிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அடியாத்தி அப்படின்னா மக்களே, தேவ பிள்ளைகளே அப்படின்னு அர்த்தம். கண்ணை மூடி அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு. அடுத்த வார்த்தை என்னது? வாத்தி ரூட்ட புடி. வாத்தினா ஏசு கிறிஸ்து. அவர் தான் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்க வந்த வாத்தியார். ஸோ அவர் வாத்தியார். வாத்தினா வாத்தியார். வாத்தியார் ரூட்டுனா வழிகாட்டுதல், பாதை. அவருடைய வசனங்கள் தான் நமக்கு வாழ்கிறதுக்கு வழிகாட்டுது. அவருடைய வசனங்களின்படி வாழும் பொழுது தான் நம்ம ஜெயிப்போம், வெற்றியான வாழ்க்கையை வாழ்வோம். அதுக்கு தான் ஆண்டவர் ரூட்டு போட்டு கொடுக்குறாரு, வழிகாட்டுறாரு அவருடைய வசனத்தின் மூலமாக. அப்போ அவருடைய வசனத்தை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளணும், பற்றி கொண்டு செயல்படுத்தணும். அதுலேயும் முக்கியமாக ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கண்ணை மூடி. அது ஏன் கண்ணை மூடிக்கிட்டு கீழ்ப்படியணும்? ஏன் ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடாதா அப்படின்னா, ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடாது. கர்த்தர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு விசுவாசத்தினால நம்ம கீழ்ப்படியணும். நம்ம கர்த்தருக்கு முன்பதாக நம்மை நாம் தாழ்த்தணும், ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருக்கணும். இல்லை இது எப்படி என்ன அப்படின்னு ரொம்ப அப்படியே பெரியவங்களாட்டம் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளார போக முடியும். அந்த ஒரு மனத்தாழ்மை நமக்கு இருக்கணும். அதனால் நம்ம கண்ணை முடிக்கிட்டு கர்த்தர் சொல்லிட்டா சரி நம்ம கீழ்ப்படியலாம் அப்படின்னு கண்ணை முடிக்கிட்டு கீழ்ப்படியணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஒரு ஜெபம் ஆரம்பிக்கும். அந்த ஜெபத்தை நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு ஜீசஸ் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதுதான் அந்த வசனம். அதில் பார்த்தீங்கன்னா, பிறர் குற்றம் நான் பொறுத்தேன் தேவனே, என் குற்றங்களை பொறுத்தருளும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு யார் பாவம் செஞ்சுருந்தாலும் அவங்களுடைய பாவத்தை நம்ம மன்னிச்சிடணும். அவங்க மேலே பகையோ வஞ்சகமோ பகையோட இருக்கக்கூடாது. சரி அப்படின்னு நம்ம மன்னிச்சிடணும். மற்றபடி அவங்கக்கிட்ட நம்ம மீண்டும் போய் பழகணும், பேசணும் அப்படிங்கிறது சரியாக வராது. அப்படின்னா பேச தேவையில்லை, பழக தேவையில்லை. நம்ம அறிவாக எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். ஆனால் அந்த மனசில் அவங்க தான் இப்படி கேட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பகையுணர்ச்சியோடு நம்ம இருக்கக்கூடாது. அதை ஆண்டவர் விரும்பலை. ஏன்னா அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். அவங்களும் ஒரு மனிதர் தான். ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அதனால் நம்ம மனுஷனை வாழ்த்தணுமே தவிர சபிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்காரு. அதனால் கர்த்தர் கரெக்டாக எல்லாம் செய்வார், அவர் பார்த்துக்குவார். கர்த்தர் சொல்லி கொடுத்தா கரெக்டாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்க யாராவது நமக்கு பாவம் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நம்ம மனசார மன்னிச்சிடணும். அப்போ அவங்களுக்கு தண்டனை வராதா? நம்ம மன்னிச்சிட்டா அது நியாயமா அப்படின்னு நீதியின் மேலே ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் நீதிபரராக இருக்கார். பழிவாங்குதல் எனக்கே உரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் தப்பு செஞ்சாலும் என்னுடைய நீதியிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அது நீயாக இருந்தாலும் சரி, பிள்ளையே மகனே மகளே, அது நீயாக இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, என்னுடைய நீதியிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அது நீங்களே வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீங்க. நம்ம ஒரு தப்பு செஞ்சோம், அந்த பாரு இன்னைக்கு கர்த்தர் ஒரு தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு நீங்களே வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீங்க. அது உண்மைதானே? அப்படி இருக்கிறதுனால யார் தப்பு செஞ்சாலும் அதை நீ என்கிட்ட விட்டுரு, மற்றபடி நீ மன்னிச்சிரு. அப்போ தான் நானும் உன் தப்பை நான் மன்னிப்பேன் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. கர்த்தர் சொல்கிறது கரெக்டு தானே? நாமும் பாவம் செய்கிறவங்க தான். எவ்வளோதான் நம்ம கரெக்டாக இருந்தாலும் தெரிஞ்சும் தெரியாமல் சின்ன பாவமாவது வந்துடுது. அது ஒரு உண்மை தானே? அப்படி இருக்கிறப்ப கர்த்தர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். மற்றவங்க தப்பை நம்ம மன்னிச்சிடணும். அப்போ நம்ம தப்பையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? மன்னிச்சிருவார். நம்ம வேணும்லாம் பாவம் செய்யக்கூடாது. எவ்வளோ ஒழுக்கமாக இருக்க முடியுமோ, எவ்வளோ பரிசுத்தமாக இருக்க முடியுமோ அப்படி தான் நம்ம இருக்கணும். அப்படி இருந்துமே தெரிஞ்சும் தெரியாமலேயும் ஒரு வார்த்தையிலையோ சிந்தனையிலையோ எதுலேயோ ஒரு பாவம் தெரிஞ்சும் தெரியாமையும் வந்துடுதில்ல, அந்த பாவத்தை தான் கர்த்தர் மன்னிப்பார். வேணும்னே நம்ம தப்பு செஞ்சோம்னா, தெரிஞ்சே தப்பு செஞ்சோம்னா ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், நீதி தான் செய்வார். ஆனால் நம்ம பரிசுத்தமாக வாழ ஜெபிக்கணும், பரிசுத்தமாக வாழ முயற்சி பண்ணணும். அப்படி இருந்தும் தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு பாவம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்கணும். அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் என்ன சொல்லித்தராரு? நீயும் மற்றவங்க பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லித்தராரு. அப்படி நம்ம மன்னிக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிருவாரு. அதனால நம்ம சரி கர்த்தர் பார்த்துக்குவாரு, அவர் நீதிபரர், அவருடைய நீதியிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம திருப்திப்பட்டுக்கணும். ஃபஸ்ட்டு திருப்திப்பட்டுட்டு கர்த்தர் சொன்னபடி நம்ம மனசார மன்னிச்சிடணும். அதனால் இப்போ இந்த வசனத்தெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்காம கீழ்ப்படியணும். கண்ணை மூடிக்கிட்டு கீழ்ப்படிகிறப்ப அது நன்மையாக இருக்கும். அதுதான் அந்த பாடலில் சொல்கிறாங்க. கண்ணை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி.
அப்படின்னு. இப்ப இந்த வசனத்துக்கு நமக்கு நெறைய திருப்தியான பதில் கிடைச்சிருச்சு. மத்தவங்க தப்ப நம்ம ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு. நம்ம மன்னிக்கணும் அப்பதான் கர்த்தர் நம்மளையும் மன்னிப்பாரு. அது ஒரு விளக்கம். இன்னொன்னு வந்து கர்த்தர் பார்த்துக்குவாரு. யாரையும் விட்டுற மாட்டாரு. தப்பு செஞ்சவங்க யாரும் தப்பிச்சு போக கர்த்தர் விடமாட்டாரு. அவரு இரக்கத்தின்படியாச்சும் சரி கட்டிருவாரு. நீதியிலருந்து யாருமே அவருடைய நீதியிலருந்து தப்பிச்சு போக முடியாதுன்னு வசனங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த விளக்கமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த விளக்கமெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே கூட கர்த்தர் வசனம் இப்படி குடுத்துருக்காரு, மன்னிச்சிட சொல்றாரு. சரி அப்படின்னு நம்ம மன்னிச்சிரணும். அதனால இப்ப என்ன அந்த வார்த்தை சொல்லுது? கண்ண மூடிக்கிட்டு கீழ்ப்படியணும் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தாவே இத நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க இதெல்லாம் கரெக்ட்டா தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் இந்த பாடல் வரிகளுக்கு பின்னால இருக்கிற அர்த்தம். இப்போ ஒரு தடவ நாம அத பாடலாம். அடியாத்தி கண்ண மூடி வாத்தீருட்ட புடி கொட்டும் சந்தோஷம். ஆமென். அதனால நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறப்ப, நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் உருவாகும். நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் இந்த பாடல் வரிகளுக்கு பின்னால இருக்க அர்த்தம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கே மகிமை. ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த பாடல் தியானத்துல சந்திக்கலாம். க்ளோரி டூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா.